சின்ராஸ் இப்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சின்ராஸோட சொந்தக்காரங்களும் இந்த ஊர்க்காரங்களும் உங்களை உயிரோடவே விட மாட்டாங்க. அதனால உங்க வீட்டு வாசல்ல பாதுகாப்புக்கு போலீஸ் இருப்பாங்க. வெற்றியை எப்படி நான் இன்னைக்குள்ள தேடி கண்டுபிடிச்சிருவேன். ஒருவேளை அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா அதை என்கிட்ட சொல்லிடுங்க. நானா கண்டுபிடிச்சேன்னா வெற்றி கூட சேர்ந்து நீங்களும் கம்பி எண்ண வேண்டியது வரும். உன் வாழ்க்கையை நீ தான் காப்பாத்திக்கணும். உன் புருஷனை சரண்டராக சொல்லுன்னு சொன்ன, ஆனா நீ என் பேச்சை கேட்கவே இல்லையே. இனிமே உன்னால உன் புருஷன் கூட சேர்ந்து வாழவே முடியாது. உன் லைஃபுக்கு நீயே எண்டு கார்டு போட்டுக்கிட்ட. டுவெண்ட்டி 4 ஹவர்ஸும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஓகே மேடம். எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. புரியுதா? சரிங்க மேடம். ஓகே மேடம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிருந்தா தப்பிச்சிருக்கலாம். நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்ம கண்ணீர்னால மாப்பிள கால கழுவி பூஜை பண்ணாலும் நாம செஞ்ச பாவம் தீராது. மாப்பிள யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மகாராசா என் மாப்பிள. நாம கும்பிடுற சாமி கூட கெட்டவங்களை அழிச்சு நல்லவங்களை தான் காப்பாத்தி இருக்கு. ஆனா என் மாப்பிள கெட்டவனுக்கும் மனசு இறங்கி அவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறவரு. அவரோட மனசும் குணமும் யாருக்கும் வராது. இந்த பாருங்க, என் மாப்பிள்ளைக்கு என்ன தோணுதோ, எது அவருக்கு விருப்பமோ அதையே பண்ணட்டும். அதுக்கு தடையா நான் இருக்க மாட்டேன், உங்களையும் இருக்க விட மாட்டேன். மாப்பிள்ளை இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. இதுவரைக்கும் ஊருக்காகவும் உறவுக்காகவும் வாழ்ந்த என் மாப்பிள்ளை இனிமே அவருக்காகவே வாழட்டும். அவருக்கு எந்த குறையும் இல்லாம 100 வருஷத்துக்கு நல்லா வாழணும். சாமிய மாப்பிளைய நல்லபடியா பாத்துக்கணும். ஐயோ மாமா, அத்தை மோசம் போயிட்டேன். என்னடா நம்ம சித்ராவத்தை வெட்டி போய் வெட்டிட்டா மாமா. ஐயோ அவன் தாயி அந்த வெற்றி போய் வெட்டிட்டான் தாயி. அந்த வெற்றி போய் உசுருக்கு ஆபத்தான நிலைமையில வெட்டி போட்டு போயிட்டான் தாயி. ஊருக்கு அதை பத்தி தான் ஒரே பேச்சு தாயி. என்ன ஆஸ்பத்திரி? ஊருக்கு வெளியில இருக்கிற ஆஸ்பத்திரி மாமா. ராஜபாண்டி, ஏங்க அந்த வெற்றி என் மச்சானை வெட்டிட்டாங்க. இப்ப சின்ராஸ் எப்படி இருக்காரு? டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்களேன், அந்த வெற்றிக்கல என்னை தீர்த்து கட்டணும் தான் நோக்கமே. அதனாலதான் தந்திரமா என்ன அவன் இடத்துக்கே வர வச்சான். ஆனா என் பின்னாடி என் மச்சான் வந்தது எனக்கு தெரியாதுங்க. என்னை காப்பாத்த போய் என் மச்சான் இந்த நிலைமையில இருக்காரு. ராஜபாண்டி டாக்டர், வாங்க டாக்டர். என் மச்சான் எப்படி இருக்காருங்க? பொறுமையா இருங்க. கழுத்துல நல்ல ஆழமா வெட்டு விழுந்திருக்கு. அதனால 2 நரம்பு கட்டாயிருக்கு. இம்மிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். இப்போதைக்கு கண்டிஷன் சீரியஸ் தான். இன்ஸ்பெக்டர் மேடம், நான் ஆபீஷியலா டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். உடனே கொடுத்துருங்க. நீங்க அதை வச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. என்னாலதான் டாக்டர். ராஜபாண்டி, அழுகாதீங்க, கொஞ்சம் தைரியமா இருங்க. மேடம், என் மச்சான் இந்த நிலைமையில இருக்காரு. இந்த நிலைமைக்கு ஆளாகின அந்த வெற்றியை நீங்க பிடிக்கலன்னு வச்சீங்களா, அவளை நாளே கண்ட துணுமா வெட்டி போட்டுருவாங்க. நீங்க வெற்றியை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. அவனை நான் விட மாட்டேன். கண்டிப்பா புடிச்சே தீர்வேன்.
இந்த ஃபைல்ல ஒரு சைன் பண்ணுங்க. மேடம், நான் இப்போவும் சொல்றேன், என் மச்சான இந்த நிலைமைக்கு ஆளாகின அந்த வெட்டியை சும்மா விட்டுறாதீங்க. ஓகே, இப்ப நாங்க அவனை தேடி தான் போறோம். கண்டிப்பா புடிச்சிடுவோம். வரோம். ம். ஏமா மருமோல, அதோ ராஜபாண்டி. ஐயா எப்பா மாவனே, என்னப்பாச்சு? அங்க இருக்கா? தங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட். தங்க ஏமா மருமோல, இருமா. என்ன சொன்னா கேளுமா, இருமா. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏய், சின்ன குடிமா. இருடா புள்ள. எந்திரி. மாவனே, எந்திரி, அண்ணனை போய் பார்க்கலாம். ஏய், ஏய், மருமோல அழாதம்மா, மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. ஒரு தடவை ஏய், சொன்னா கேள்வி. ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கடி. குடிங்க பாருங்க. எனக்கு ஒருத்தன் போன் அடிச்சு வெற்றி இருக்க இடம் சொன்னான் பெரியப்பா.